Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்து quantitative and research methods in business அந்த பேப்பர்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ இது வந்து செகண்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது வந்து அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதையும் போய் பாருங்க. அதுல வந்துட்டு நம்ம ரிசர்ச் பத்தி பேசிக்கான ஒரு இதுவோ பார்த்துப்போம். சோ இதுல வந்து ரிசர்ச் process பார்க்கலாம். சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வர பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் அப்புறம் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸோட லிங்க் எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுவும் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ இதில் என்ன பேசிக்காக நம்ம கவர் பண்ணோம்னா ரிசர்ச் ப்ராசஸ். ஆக்சுவலி அந்த கொஷினே கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரிசர்ச் ப்ராசஸ். அப்படி இல்லைனா டூ யூ அக்ரி தட் த ரிசர்ச் இன் பிஸ்னஸ் இன் டிஸ்கண்டினியூஸ் இஸ் நேச்சர். ஸோ இந்த மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம அதுக்கு வந்து ரிசர்ச் ப்ராசஸ் இது ஆன்சராக கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோன்றத ஒரு பேசிக் ஃப்ளோ சார்ட்டாக வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னென்னன்ற அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரிசர்ச் ப்ராசஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார்முலேட்டிங் த ரிசர்ச் ப்ராப்ளம், அப்புறம் எக்ஸ்டென்சிவ் லிட்ரேச்சர் சர்வே, அப்புறம் டெவலப்பிங் ஹைப்போதீசிஸ், ப்ரிப்பேரிங் த ரிசர்ச் டிசைன், determining the sample design, collecting the data, execution of the data, analysis of the data, hypothesis testing, generalization and interpretation, லாஸ்ட்டாக வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ரிப்போர்ட். என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அது கடைசியாக வந்து ரிப்போர்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போது இதுலேருந்து ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு தனித்தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக 10 மார்க்ஸில் எழுதலாம். இல்லை அவங்க பேசிக்காக ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுங்கன்னு 2 மார்க்கில் கேட்டாலுமே வந்து நம்ம அந்த மார்க்குக்கு எவ்வளோ எழுதணுமோ அதை பொறுத்து வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஸ்டெப்பையும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது தான் ஃபார்முலேஷன் ஆஃப் த ரிசர்ச் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்துட்டு என்ன 2 டைப் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்று வந்துட்டு ரிலேட்ஸ் டு த நேச்சர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் நேச்சர், இன்னொன்று வந்துட்டு ரிலேட்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் வந்து லைக் அந்த ரிசர்ச் ப்ராப்ளம் பொறுத்து வேரியபிள்ஸ் வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து எப்படி வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகலான்றதை நம்ம அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஒரு இதுவை வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ப்ராப்ளமாக அழகாக வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு அது ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் தான் வந்து எக்ஸ்டென்சிவ் லிட்ரேச்சர் சர்வே. ஓகே, இதுதான் நமக்கு வந்து நம்மளோட ப்ராப்ளம், இதை பற்றி தான் நம்ம வந்து இனிமேல் ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸு கேதர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்டென்சிவ் லிட்ரேச்சர் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நமக்கு அது ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம நிறைய பேப்பர்ஸ் எடுக்கலாம். பட் நமக்கு இன்னும் நிறைய அதை பற்றி இன்டெப்த் நாலேஜ் வேணும்னா அதுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து இதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லிட்ரேச்சர் சர்வேல போடணும். ஒரு 5 பேப்பர் எடுக்கலாம் ஸ்டார்டிங்கில், 10 பேப்பர் எடுத்துக்கலாம், 15 பேப்பர் எடுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பேப்பர்ஸ் எடுத்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணலாம். அதுதான் வந்து லிட்ரேச்சர் சர்வே. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற பேப்பர்ஸ், ஆல்ரெடி பப்ளிஷ்டு ரிசர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்குறது தான். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல லைப்ரரியில் தான் ஆல்ரெடி இருந்த ஆர்டிகல்ஸு இல்லை பேப்பர்ஸு எல்லாமே வந்து ஒரு லைப்ரரியில் நோட் வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தாலுமே வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ற ரிப்போர்ட், அவங்களோட ஒவ்வொருத்தரோட ரிப்போர்ட்டுமே வந்து அங்கே இருக்கும் லைப்ரரியில். லைப்ரரிக்குனே தனியாக வந்து ஒரு காப்பி வந்து நம்மளை போட சொல்லுவாங்க, யார் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லோரையும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அங்கேருந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நமக்கு இப்போது ஆன்லைன்லேயே நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன மாதிரியான பேப்பர்ஸ் நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் தேர்ட் வந்து டெவலப்பிங் த ஹைப்போதீசிஸ். ஹைப்போதீசிஸ் அப்படின்னா என்னென்னு நான் வந்து முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஹைப்போதீசிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டெவலப் பண்ணோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். அது வந்து ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதை தான் வந்து நம்ம ஹைப்போதீசிஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் கேப்பபிள் ஆஃப் பீயிங் டெஸ்டட் அண்ட் தேர்பை வெரிஃபைட் ஆர் ரிஜெக்டட்.
இது நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, சிம்பிளாக அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு தெரிஞ்சிடணும். ஓகேவா? இட் இஸ் அ டென்டேட்டிவ் அசம்ஷன் மேட் இன் ஆர்டர் டு ட்ரா அவுட் த அண்ட் டெஸ்ட் இட்ஸ் லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹைப்போதீசிஸ் பில்ட் பண்ணி அந்த ஹைப்போதீசிஸ் வந்து நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை அது வந்துட்டு நாட் ஒர்க்கிங், அது ஒரு ஒர்க்கிங் ஹைப்போதீசிஸ் கிடையாது, இது ஒரு நல்ல ஹைப்போதீசிஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ரிசர்ச்சை நம்ம வேறு ஒரு ரிசர்ச்சுக்கோ இல்லை இதை விட்டுட்டு போகிறதுக்கோ நம்ம வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டெப்பு, டெவலப்பிங் த ஹைப்போதீசிஸ். ஆஸ் அ ஜென்ரல் ரூல், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹைப்போதீசிஸ் இஸ் அனதர் பேசிக் ஸ்டெப் ஆஃப் த ரிசர்ச் ப்ராசஸ் இன் மோஸ்ட் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஃபோர்த் வந்துட்டு ப்ரிப்பேரிங் த ரிசர்ச் டிசைன். ஒரு எல்லாத்துக்குமே எது பண்ணனாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட் அதுக்கான ஒரு அவுட்லைன், அதாவது ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம இங்கே ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பியூர்லி அண்ட் சிம்ப்ளி த ஃப்ரேம் ஒர்க் ஆர் பிளான் ஃபார் த ஸ்டடி தட் கைட்ஸ் த கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. என்ன பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைனை தான் வந்து நம்ம இங்கே ரிசர்ச் டிசைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இன்வால்வ்ஸ் த கன்சிடரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங்: த மீன்ஸ் ஆஃப் அப்டைனிங் த இன்ஃபர்மேஷன். மீன்ஸ்னால் எப்படி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் டைம் அண்ட் காஸ்ட் ஃபேக்டர், இது இம்பார்ட்டண்ட். ஒரு ரிசர்ச் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் முடிப்போம், சில பேர்லாம் ஒரு ரிசர்ச் வந்துட்டு வருஷக்கணக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ரிசர்ச் வந்து எவ்வளோ நாளைக்கு போகும். அதே மாதிரி காஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் தான். ஒரு சில ரிசர்ச்க்கெலாம் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்குறதோ இல்லை ஒரு டெஸ்டிங்க்கோ நமக்கு வந்து நிறைய காசு ஆகும். ஸோ அதையுமே வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். இவ்வளோ டைம் ஆகும், இவ்வளோ காஸ்ட் ஆக போகுது, இதுக்கு நான் இப்படிலாம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து முன்னாடி டிசைன் பண்ணணும். அண்ட் அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் த ரிசர்ச்சர். இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கா, அப்படி இல்லைன்னா நான் என்னென்னலாம் நான் கற்றுக்கணும் அப்படின்றதும் நம்ம முன்னாடியே வந்துட்டு யோசிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட்டு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா டைம், காஸ்ட் ஃபேக்டர், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிசர்ச் டிசைன்லேயே வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். அப்புறம் ஃபிஃப்த்து, டிட்டர்மைனிங் த சாம்பிள் டிசைன். இப்போ ரிசர்ச் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பிள் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ சாம்பிளில் வந்துட்டு ப்ரீஃப் மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் சாம்பிள் டிசைன். சாம்பிளிங்னால் வந்துட்டு என்னது ஓவராலாக நான் சொல்கிறேன், சும்மா ஒரு பேசிக் ஐடியாக்காக. சாம்பிளிங்னால் நம்ம ஒரு நிறைய ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு சில இதுவை மட்டும் எடுத்து அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதுதான் இந்த ஹோல் பாப்புலேஷனுக்கும் வந்து நமக்கு ரிசல்ட்டாக வரும் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துப்போம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லைக் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான். இப்போது எப்பயுமே நம்ம அந்த கிளாஸில் வந்துட்டு சும்மா எல்லாரையும் ஒருத்தரையும் ஒரே கொஷின் கேட்காம பேசிக்காக இப்போது டைம் இல்லை அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் வந்துட்டு கிளாஸில் எத்தனை பேர் இருந்தாலும் யாராவது படிச்சிருக்காங்களா, அந்த கிளாஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேரை மட்டும் கொஷின் கேட்பாங்க. அவங்க 4 பேரும் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே படிச்சிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் இது. ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சோண்டு சாம்பிள் மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து சாம்பிளிங். ஸோ அதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். பட் அது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்துட்டு இது ரிசர்ச் ப்ராசஸ்ன்றதுனால நான் இதை வந்து டீப்பாக வந்து நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரியான சாம்பிளிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன சாம்பிளிங்னா, டெலிபரேட், சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், கிளஸ்டர் அண்ட் ஏரியா, மல்டி ஸ்டேஜ், சீக்வென்ஷியல் சாம்பிளிங். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். The sample design to be used decided by the researchers taking into consideration the nature of the inquiry and other related factors. ஸோ இதில் இந்த மாதிரியான நான் இப்போ சொன்ன சாம்பிளிங்கில் இருந்ததுன்னா எது வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரிசர்ச்சர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அது எது பொறுத்து அப்படின்னா அவங்களோட ரிசர்ச் பொறுத்து அவங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுமோ அதை கன்சிடர் பண்ணிட்டு இந்த சாம்பிளிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறத சாம்பிள் டிசைன். ஓகேவா? அப்புறம் 6th பாயிண்ட், கலெக்டிங் த டேட்டா. டேட்டா எப்படி கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு. அதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரைமரி டேட்டா, இன்னொன்று வந்துட்டு செகண்டரி டேட்டா. ஸோ ப்ரைமரி டேட்டா அப்படின்னா வந்து
நம்மளே போயிட்டு லைக் ரிசர்ச்சரோட ப்ரெசன்ஸ் வந்து டைரெக்டாக அவங்க இருக்கிறது, அதுதான் வந்துட்டு ப்ரைமரி. டைரெக்டாக நம்மளே வந்துட்டு நம்மளோட டேட்டாவை எடுத்துக்கிறது, வேறு யாரோட தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல். இப்போ எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் யார்கிட்டேருந்து நான் இன்ஃபர்மேஷன் வாங்கணுமோ அவங்ககிட்ட நான் டேரெக்டாக போயிட்டு வந்து பேசுகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா சர்வே மெத்தட்ஸ். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்சர்வேஷன்னா ரிசர்ச்சர் யார் அந்த ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக போயிட்டு அந்த ஏரியாலேயோ யார்கிட்டையோ போயிட்டு அவங்களே வந்து அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கிறது. செகண்ட் வந்து இன்டர்வியூ. யார்கிட்டேருந்துலாம் வந்துட்டு நமக்கு டேட்டா வேணுமோ அவங்கக்கிட்ட வந்து டேரெக்டாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது, தனியாகவோ இல்லை வந்துட்டு ஒரு குரூப் இன்டர்வியூவோ இந்த மாதிரியோ. அப்படி இல்லைன்னா கொஷினர்னால் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை வந்துட்டு நம்மளோட ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட, அதாவது நமக்கு யார்கிட்டேருந்து ஆன்சர் வேணுமோ அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த கொஷின் ஒன்றுத்தையும் நம்ம வந்து கேட்டு இல்லை அவங்கக்கிட்ட அந்த கொஷினரையே கொடுத்து ஃபில் பண்ண சொல்லணும். அவங்க வந்து டேரெக்டாக நமக்கு வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் அவங்க கொடுக்குற ஆன்சரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கெடியூல். ஸோ இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான், நம்ம வந்து அவங்ககிட்ட டேரெக்டாகவே வந்து ஒரு கொஷின் கேட்டு நம்ம வந்து ஆன்சர் வாங்கியிருக்கிறது. இது செகண்டரி மெத்தட்ஸ். அப்படின்னா வந்துட்டு அது நம்ம வந்து டேரெக்டாக அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே யாராச்சும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலலாம் வந்து ஜேர்னல்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆல்ரெடி யாராவது வந்து இந்த மாதிரி முன்னாடியே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறதோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதோ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு என்னென்ன வேணுமோ அதை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே இல்லை. ஓகேவா? ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்களோடதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து செகண்டரி டைப் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இது ப்ரைமரி, செகண்டரி முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் த டேட்டா. இப்போ வந்து நம்மக்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ப்ரொசீட்ஸ் ஆன் கரெக்ட் லைன்ஸ். The data to be collected would be adequate and dependable. The researcher should see that project is executed in a systematic manner and in time. கலெக்ட் பண்ண டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை மிஸ்ஸிங் டேட்டா ஏதாவது இருக்கா அப்படின்லாம் அதை பார்த்துட்டு, ஸோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். எப்படின்னா வந்து சிஸ்டமேட்டிக்காக லைன் பை, அதாவது கரெக்டாக ஒரு ஆர்டரில், அதே மாதிரி கரெக்டான டைம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். 8th வந்து அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து என்ன இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். இட் ரெக்வயர்ஸ் a number of closely related operations such as establishments of categories, application of these categories to raw data through coding, tabulation and drawing statistical inferences. எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸாகவும் பார்க்கலாம். லைக் கோட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா, கோடிங், எடிட்டிங் இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டேபுலேஷன், அந்த டேட்டா வந்துட்டு அழகாக டேப்லெட் பண்ணிவிட்டு இல்லை பார் சார்ட்டாவோ எந்த மாதிரியாவோ நமக்கு எப்படி வந்து அந்த டேட்டாவை பார்க்கணுன்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, 9th பாயிண்ட் வந்துட்டு ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். நான் இப்போ சொன்னேன்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸான்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணுன்றது. ஸோ அந்த ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்க்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்கே வந்து 2 டைப்ஸில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து பேராமெட்ரிக்கு, இன்னொன்று வந்து நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் தான் வந்துட்டு இந்த மாதிரி இசட் டெஸ்ட்டு, டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட்டு, இந்த 3 டெஸ்ட்டும் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு. நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் வந்துட்டு 4 டெஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. சைன் டெஸ்ட்டு, ஃபிஷர் ஐட்வின் டெஸ்ட், ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கும் இதில். அப்புறம் கெண்டல்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன்ஸ். இந்த மாதிரியான 2 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 9th பாயிண்ட் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 10th வந்துட்டு ஜெனரலைசேஷன்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதிலேருந்து இவ்வளோ பண்ணதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றது தான் வந்துட்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ். The real value of research lies in the ability to arrive at certain generalizations.
என்ன தான் நமக்கு இந்த ரிசர்ச்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்றத இந்த ஸ்டெப்பில் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். The process of interpretations may quite often trigger of new questions which in turn may lead to further researches. ஸோ நமக்கு அதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த ரிசர்ச்லேருந்து நம்ம என்ன இன்டர்ப்ரெட் பண்ணுறோன்றதை வச்சு நமக்கு இன்னும் கூட நிறைய ஐடியாஸ் வரலாம். இதை வச்சு நம்ம புதுசாக இன்னொரு ரிசர்ச் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே நம்ம ஒரு ரிசர்ச் முடிக்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் ரிசர்ச் பிளான் அந்த மாதிரி நம்ம போட்டு தான் நம்ம கொடுப்போம். ஸோ இதை நம்ம எப்படி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதுலேருந்து நம்ம இன்னும் வேறு என்ன பண்ணலான்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் நமக்கு இந்த ஸ்டெப்பில் கிடைக்கும், இன்டர்ப்ரிட்டேஷன்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஸ்டெப் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ரிப்போர்ட். ஓகே, நம்ம என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. லைக் யூஜி பிஜி யார் பண்ணாலுமே ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுவோன்னா என்ன நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோன்றதை மொத்தத்தையும் நம்ம ரிப்போர்ட்டில் கொடுப்போம். கரெக்டாக? ஸோ த ரிப்போர்ட் ஷுட் பி ரிட்டன் இன் அ சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் ப்ரீஃப் மேனர். லைக் யார் படித்தாலும் அவங்களுக்கு புரியணும். இது ரிசர்ச் ஸ்காலர்ஸ் மட்டும் படித்தா தான் புரியும், இல்லை நான் என்னோடய கைட் படித்தா பிடிக்கும், என்னோடய சூப்பர்வைசர்ஸ் பிடிச்சா அப்போல்லாம் கிடையாது. யார் படித்தாலுமே அந்த ரிப்போர்ட் புரிகிற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும். ஆனாலும் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். சார்ட்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மெயின் ரிப்போர்ட்ஸ் ஒன்லி, இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட் ஆஃப் த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னா ப்ரிலிமினரி பேஜஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். ப்ரிலிமினரி பேஜஸில் என்னென்ன வரும், நம்மளோட அக்னாலேஜ்மெண்ட்ஸு, நம்மளோட தேங்க்ஸ், இதெல்லாம் அதில் ஆட் ஆகிடணும். அப்புறம் மெயின் கான்டெக்ஸ்ட்டு, இல்லை நம்மளோட மேட்டர் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம இந்த ரிசர்ச்சுக்காக ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக மெயின் கான்டெக்ஸ்ட்டில் எழுதிட்டு கடைசியாக எண்ட் மேட்டரில் நமக்கு என்ன ஆட் பண்ணோன்றதை பண்ணிவிட்டு ரிப்போர்ட் முடிச்சிடணும். ஸோ இதுதான் ஒரு ரிசர்ச் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.